குளிச்சிட்டல்ல, சரி சரி சாப்பிடுவா. வா, வந்துட்டியா? ஓகே, நல்லா சாப்பிடு. சாப்பாடு ரெடியா? போடு போடு போடு. எனக்கு சோறு இல்ல, அப்புறம் சாப்பிட. எனக்கு பசிக்குதுடி. பசிக்குதோ? அப்புறமா சாப்பிடுன்னு சொன்னா கேட்க மாட்டேன். காலையில இருந்து பசி தாங்க முடியலடி. போடு போடு. பின்னாடி முருங்கை மரம் இருக்கு இல்ல, முருங்கை மரம், அதுல முருங்கை காய்ச்சி தொங்கிட்டு இருக்க, 2 பறிச்சுட்டு வரோம். மத்தியானம் குழம்பு வைக்க வேணும். ஏய் வாடா, வாயேடா. இந்த நேரத்துல என்னக்கா என்னை சாப்பிட கூப்பிட்டியா? சோத்துக்கு பிறந்தவனே, கிளியர் பண்ணுடா, கிளியர் பண்ணு. அதுவா மாமா, முருங்கை மரத்துல காயெல்லாம் ரொம்ப அழகா தொங்குது. வா நம்ம போய் பறிச்சுட்டு வருவோம். சொன்னா வரணும்ல மாமா. ஆமாமா, அட முடியாது. சொல்றேன் ஆமாமா. ஏமா அதான் பசின்னு சொல்றல, சாப்பிடுமே. உங்க அப்பா காலையில இந்த 3 டம்ளர் காபி குடிச்சாச்சு, வயிறு நல்லா நிறைஞ்சு போச்சு. நீ சாப்பிடியா? ஏமா மருமவளே, இந்த ராசா சாப்பிட உட்காந்துருக்கா, வந்து பரிமாறுமா. ஏன் நீ எங்க போற? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குப்பா. இந்தாயா ராசா, அம்மா உனக்காக சட்டை அயன் பண்ணி கொண்டு இருக்க, போட்டுக்க. ஆமா மாப்ள, புது பழக்கமா இருக்கு. மாப்ள இந்தா செண்டு பூசிக்கோ, செண்டு பூசி. மாமா வேலை பாக்குற மாப்ள. இல்ல இல்ல, நீ நினைக்கிற மாதிரி அந்த தப்பான அர்த்தத்துல இல்ல. மாமா சென்ட் அடிக்கிற இந்த வேலையை பாக்குறேன்னு சொல்ல வந்தேன். எப்பயும் எனக்கு சண்டை தானே போடுவேன். இன்னைக்கு நான் சென்ட் அடிச்சிட்டு இருக்கேன். புது ட்ரெண்டா வேற இருக்கு. என்ன மேட்ரு? மேட்ரு ஓவர். அதான் மாப்பிள மேட்ரு இப்ப. அட போ மாப்பிள, அநியாயமா ஒரு கல்யாணம் ஆகாத வயசு பையன் வாயில இருந்து வார்த்தையை புடுங்காத. எங்க அக்கா மாதிரி நானும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். எனக்காக ஒரு பொண்ணை பார்க்க போறதா இருந்தா இந்த செண்டை அடிச்சிட்டு போலாங்கிறதுக்காக வாங்கி வச்சிருந்தேன். இத நான் உனக்காக தாரா வாத்து குடுக்கறேன் மாப்ள. வச்சுக்க 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 மாப்ள. என்னது இது? வழக்கமா இல்லாம 2 பேரும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கீங்க. ஏய் ஏய் ஏய், வித்தியாசம் எங்க கிட்ட இல்ல மாப்ள, உன்கிட்ட இருக்கு. அதான் உன் மூஞ்சிய பார்த்தாலே பளிச்சுன்னு நல்லா தெரியுதே மாப்ள. ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன மாச்சி இருக்கு? சரி அதெல்லாம் விடு, அது நல்ல விஷயம் தானே. சட்டையை போட்டுக்கோ, செண்டை போட்டுக்கோ, உன் புது பொண்டாட்டியை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வா. புது பொண்டாட்டியா? ஆமா, வழக்கத்துக்கு மாறா நல்ல விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. திவ்யா முன்ன மாதிரி இல்ல, புதுசா மாறிட்டா. அவ வேணா புதுசா மாறி இருக்கலாம். நான் எப்பவுமே பழைய ராஜா தான். மாப்ள, பெத்த தாயை அவமதிக்கிறவன் அரிசி கடை வைக்கிறதுக்கே லாய்க்கல மாப்ள. இது என்ன கதை? நான் சொன்னதுக்கும் நீ சொன்னதுக்கும் சம்பந்தமே இல்லாம. பின்ன பின்ன உனக்கு அரிசி கடை அறிமுகப்படுத்தினதே அம்மா தான். அந்த வகையில நீ நினைச்சு பாரு. அப்படியே சம்பந்தம் இல்லாம ஒரு சம்பந்தம் புதுசா உன்னை தேடி வரும். யோசிச்சு பாரு. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? நான் கடை கிளம்புறேன், டைம் ஆச்சு. செய்யும் தொழிலே தெய்வம். ஏங்க நான் கோயிலுக்கு போனோம். போயிட்டு வா.
கூட்டிட்டு போட. ஏன் நீங்க கூட்டிட்டு போங்க. டேய் அதான் திவ்யாவே சொல்லிட்டல்ல, போ கூட்டிட்டு போ. நான் அரிசி கடைக்கு. டேய் சே, அரிசி கடை என்ன காக்காவை தூக்கிட்டு போகுது, நான் பாத்துக்கிறேன்ல, நீ போ மாப்ள. அங்க சட்டை கொடு. இந்த சட்டை வச்சுக்க இதை வச்சுக்க. போ திவ்யா கூப்பிடு. போ மாப்ள. போ மாப்ள. அங்க என்னடா பாத்துக்கிட்டு இருக்க, போய் ரெடியா ஆகு. அம்மா அவன் ரெடி ஆகிறதுக்குள்ள நீ போய் 4 வாய் சாப்பிட்டு வந்துடுற. ஆமாமா போய் சாப்பிட்டுரு. முத முறையா உன் வாழ்க்கையில இப்பதான்டா புத்திசாலியான ஐடியா கொடுத்திருக்க. அடுத்த முகூர்த்தத்திலேயே உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்க. ஐயோ சீக்கிரம். ஏம்மா மருமவளே, இன்னைக்கு ஒரு புது முடிவும் நல்ல தீர்மானமும் எடுத்திருக்கேன்னு உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதுமா. அந்த முடிவு எதுவா இருந்தாலும் அது கடைசி வரைக்கும் நிலைக்கணும்னு அத்தை உன்னை வாழ்த்துறேம்மா. என் பிள்ளைய கைவிட்டுறாதம்மா. கடைசி வரைக்கும் அவனை சந்தோஷமா பாத்துக்கம்மா. என்னடா திடீர்னு அத்தை இப்படி பேசுறேன்னு பாக்குறியா? என்னமோ என் மனசுக்கு இன்னைக்கு இப்படிலாம் பேசணும்னு தோணுச்சு. எல்லாம் நல்லதாத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் உன்னை சந்தோஷமா வச்சுக்கிட்டாலும் நீ அவனை சந்தோஷமா பார்த்துக்கிட்டாலும் எல்லாம் ஒண்ணுதான். கோயிலுக்கு போற நேரம் அழுதுகிட்டு நல்ல சந்தோஷமா போயிட்டு வாங்க. போங்கம்மா, போங்க. ஜாடிக்கேத்த மூடின்னு சொல்லுவாங்கல்ல, இவங்க 2 பேரும் ஜோடி பொருத்தத்தை பார்க்கும்போது கரீட்டா இல்ல? ஆமா. இந்த தில்லானா மோகனாம்பாள் படம் பார்த்திருக்கியா? ஆமா. அதுல வர சிக்கல சண்முக சுந்தரமும் மோகனாம்பாளும் போற மாதிரியே இல்ல. முருங்கா பறிச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. பறிச்ச உடனே சோறுண்ண. முருங்கா அங்க, சோறு எங்க? நீ ஏதாவது பேச்சு கொலை போட்டுறாத. போ அந்த பக்கம் போ. ஏதோ பிளான் பண்றாங்க 2 பேரும் சேர்ந்து. கோல்மால் தான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்றாங்கன்னு தெரியலையே. கண்டுபிடிப்போம். எஸ்ஐ மேடம், நீங்க மட்டும் இல்லாம இருந்திருந்தீங்கன்னா அந்த நிலத்தை ஆக்கிரமிச்ச ரவுடி பசங்களை வெளியேற்றிருக்க முடியாது மேடம். எவ்வளவு தகராறு தெரியுமா? நீங்க வந்து இறங்கி பேசாம 2 காட்டு காட்டி 4 மிதிச்சு அப்புறமே பேசுனீங்க பாருங்க, அதான் கெத்து மேடம். யாருக்கு வாலாட்டணும், யாருக்கு தலையை காட்டணும்னு எனக்கு நல்லா தெரியும். இல்லனா இந்த வேலையில இத்தனை வருஷமா குப்பை கொட்ட முடியுமா? உங்களை பார்த்தாலே இனிமே அந்த ரவுடி பசங்க அலறுவானுங்க. இந்த ஏரியாவில் எல்லா பசங்களும் அள்ளு இல்லாம போகுது. நீங்க ரொம்ப டெரர் ஆயிட்டீங்க. உங்களை இனிமே நான் விடுறதா இல்ல. சார், நீங்க என்ன ரொம்ப என்ன விளையாடுற என்கிட்ட? அன்னைக்கு வீட்ல வந்து எவ்வளவு வான் பண்ணிட்டு போயிருக்க. திருப்பி இந்த மாதிரி வேலை பண்ணா என்ன திமிர் இருக்கும் உனக்கு? சங்கர், நான் என்ன சொல்ல வேணாம். சுப்பு மாமா நீ தான் கடத்தி வச்சிருக்க. ஏன் கடத்தி வச்சிருக்கன்னு சொல்லு. ஏய், இது என் ஸ்டேஷன், இது உன் வீடு இல்ல. என்ன வந்துட்டு ஆவுன்னு பேசிட்டு இருக்க? இங்க எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, கௌரவம் இருக்கு. பார்த்து பேசு. உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காத. மேடம், யார் மேடம் இவரு? சார், யார் சார் நீங்க? எதுக்கு தப்பா பேசுறீங்க? மேடம் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? என்ன எவ்வளவு பெரிய ஆளா உங்க? பேசாதயா. உங்களுக்கு வேணா யாரும் தெரியாம இருக்கலாம். ஆனா இவளை பத்தி முழு சாலை என்கிட்ட இருக்கு. எடுத்து விட்டேனா தொப்பியை கட்டி வச்சு வீட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதா? சும்மா பேசிட்டே இருக்க. யாருகிட்ட வந்து கதை பேசாதன்னு சொல்றல.
ஐயோ விடுங்க விடுங்க சார். அவன் எனக்கு தெரிஞ்ச ரிலேஷன் தான். அந்த உரிமையில தான் பேசிட்டு இருக்கான். நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க என்ன சார். யாருக்கு ரிலேஷன்? சங்கர் கொஞ்சம் இப்படி வா. எதுவா இருந்தாலும் இங்க பேசுனே. ஐயோ வா வா. டேய் கைய விடு. என்ன திமிரா? உள்ள தள்ளி உன் கொழுப்ப குறைக்கணுமா? சுப்பு சாரோட மச்சானாச்சே, சரசு எனக்கு தெரிஞ்சவளாச்சேன்னு மன்னிச்சு விடுறேன். இல்ல நடக்கிறதே வேற. என்ன நீ ஓவரா வந்து சீன் போட்டுக்கிட்டு இருக்க? யாரு? நான் சீன் போட்டுட்டு இருக்கனா? இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா சொல்லு. சுப்பு மாமா எங்க இருக்காரு? இல்ல உன் கஸ்டடியில எங்கேயாவது இருப்பாரு. இப்ப எனக்கு உடனே தெரிஞ்சாவணும். எங்கன்னு சொல்லுங்கறல. சுப்பு சாருக்கு என்னாச்சு? சுப்பு சாருக்கு என்ன ஆச்சா? என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியாது? மறுவாழ்வு மையத்துல இருந்து அவரை காணோம். எங்க போனாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னமோ ஓ மேல தான் சந்தேகமா இருக்கு. ஐயோ இல்ல, சுப்பு சார் காணாம போயிட்டாரா? எங்க போனாரு? எனக்கு எதுவுமே தெரியாது. இங்க பார், இந்த மாதிரி நடிப்பெல்லாம் நான் இங்க பார்க்க வரல. அவர் எங்க இருக்காருன்னு இப்ப எனக்கு சொல்லு. இல்ல சங்கர், நீ வேணால கம்ப்ளைண்ட் கொடு, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். ஆக்ஷன் எடுக்கறியா? நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா ஓ மேல தான் கொடுப்பேன். கொடுக்கட்டுமா? ஆக்ஷன் எடுக்கறியா? சொல்லு, ஆக்ஷன் எடுக்கறியா? இடியட் மாதிரி பேசுற. இங்க பாரு, எல்லாரும் பாக்குறாங்க. ஓ, அவங்களாம் பாக்குறாங்கன்னு தான் இப்படி பம்மிக்கிட்டு இருக்கியா? ஏன் உன தெய்வமா நினைச்சிட்டு இருக்காங்களா? நான் சொல்லட்டுமா நீ தெய்வம் இல்ல சாத்தான்னு? சொல்லட்டுமா அவங்கள்ட்ட? சங்கர் சங்கர், இதுக்கு மேல உன்னை கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்ல. சுப்பு எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது. மரியாதையா ஸ்டேஷனை விட்டு வெளியில போ. போக முடியாது. சுப்பு மாமா எங்க இருக்காருன்னு என்கிட்ட சொல்லு. வெளிய போ சங்கர். போக முடியாது. எங்க இருக்காருன்னு என்கிட்ட சொல்லு. இன்னொரு வார்த்தை பேசுன லாக்அப் குள்ள உன்னை உடனே தள்ளிடுவேன். தள்ளு, உள்ள தள்ளு பார்க்கலாம். வெளிய போடா. வச்சுக்கிறேன். சுப்பு மாமா கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற. என்ன மேடம், நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, உங்க ஸ்டேஷனுக்கு வந்து உங்களையே மிரட்டிட்டு போறா? அண்ணாச்சி, நான் தான் சொன்னேனே என் ரிலேஷன் பையன்னு. இவன் அக்கா ஒரு ஹார்ட் பேஷண்ட், அதுலயே பாதி மென்டல் ஆயிட்டான். நான் இவனை அடிச்சு உதைச்சேன்னா அவங்க அக்கா நெஞ்ச பிடிச்சிட்டு கீழே விழுந்துருவா. என்ன பண்றது? இல்லனா இவனெல்லாம் உயிரோட விட்டுடுவேனா? அதானே மேடம், உங்களை பத்தி எனக்கு தெரியுமே. சரி, நீங்க போயிட்டு வாங்க. வரமா. அர்ச்சனை பண்ணணும். யார் பேருக்கு? சாமி பேருக்கு பண்ணிடுங்க. அம்மா தாயே, எது நடக்க கூடாதுன்னு நான் நினைச்சேனோ நேற்று ராத்திரி அதை எதிர்பாராத விதமா நடந்துருச்சு. ஏதோ ராஜா மேல ஒரு மனிதாபிமானம் பச்சாதாபம் பார்த்துதான் நான் வந்தேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் சாக போற அந்த மனுஷனோட ஆசைகளை நிறைவேற்றினேன். இதோட முடிஞ்சிடும்னு நினைச்சிட்டு இருந்த நிலைமையில மறுபடியும் புதுசா ஒரு உறவு ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு நேற்று ராத்திரி ஒரு அச்சாரம் விழுந்துடுச்சு. என்னால எதையும் இப்ப தெளிவா சிந்திக்க முடியல. ராஜாவை ஏத்துக்கோன்னு என் மனசு சொல்லுது. ஆனா புத்திக்குள்ள புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் 2 மாசத்துல சாக போற மனுஷனோட நான் எப்படி குடும்பம் நடத்த முடியும்? அதுல ஏற்படுற பின்விளைவுகளுக்கு யார் பொறுப்பேற்றுக்க முடியும்? இவருக்கு அப்புறம் என் நிலைமை என்ன ஆகும்? என் எதிர்காலம் எப்படி போகும்? ஒரே குழப்பமா இருக்கு. நான் என்ன பண்றதுன்னே தெரியல. நீதான் எனக்கு ஒரு வழி காட்டணும் தாயே.
அம்மா தாயே, உன் கோயிலில் திவ்யாவுக்கு புருஷனா அவள் பக்கத்தில் நிற்கிற தகுதியை கூட இழந்து நான் இப்போ அவள் எதிரில் நின்று உன்னை சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன். எனக்கு கேன்சர் நினச்சி அவள் என் கூட ஒரு பச்சாதாபத்தில் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கா. அந்த பச்சாதாபம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு என் மனசில் பாதி சொன்னாலும் அவளை நேசித்த மனசோட இன்னொரு பாதி பச்சாதாபமாக இருந்தாலும் அவள் பக்கத்தில் இருக்காளே நினச்சி சந்தோஷப்படுது. ஒரு பக்கம் மனசு அவள் தவற திருத்தி எனக்கு கேன்சர் இல்லை உண்மையை சொல்லுது. மறுபக்கம் மனசு அவளை உயிருக்கு உயிராக காதலிச்ச பாவத்துக்காக இந்த பொய்யான பாசத்துக்கும் மாய வாழ்க்கைக்கும் அலையுது, ஆசைப்படுது. இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஆலையில் சிக்கின கரும்பா நான் என்னையே பிழிஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எது சரி எது தவறுன்னு தெரியாம மனசு தடுமாறுது. நேற்று நடந்தது தற்செயலா என்னை மீறி நடந்தது. ஒரு புருஷனா என் சொந்த பொண்டாட்டிக்கிட்ட நேற்று ராத்திரி அவன் நடந்துக்கிட்டது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு மனுஷனா என்னால விருப்பம் இல்லாத மனைவியோட தாம்பத்தியம் வச்சுக்கிட்டதை ஏத்துக்க முடியல. புருஷனா இருக்கிறதா மனுஷனா இருக்கிறதா ஒண்ணுமே புரியல. அரிசியிலிருந்து கல்லை பொறுக்கிற சந்தோஷமான வாழ்க்கை போய் இப்போ கல்லிலிருந்து அரிசியை பொறுக்கிற மாதிரி ஒரு கஷ்டமான வாழ்க்கைக்கு நான் வந்துட்டேன். இந்த போராட்டத்துக்கு நீ தான் ஒரு தெளிவான முடிவு கொடுக்கணும். அதுவும் இந்த கோயிலை விட்டு நாங்கள் வெளியில் போகிறதுக்கு முன்னாடியே அந்த தீர்வை நீ கொடுக்கணும். அம்மா தாயே, நல்ல தீர்வாக கொடுக்கணும். இந்தாங்கோ. திவ்யா, நேற்று ராத்திரி நடந்த சம்பவத்துக்கு நான் மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. நேற்று ரெண்டு பேருமே சுயநினைவு இல்லாதப்ப அந்த விஷயம் நடந்து போச்சு. இனிமே எதையும் சுற்றி வளைச்சு பேச விரும்பல, நேரடியாகவே கேட்குறேன். இப்போ உன் முடிவு என்ன? எது சரி எது தப்புன்னு என்னால இப்ப முடிவெடுக்க முடியல. என் வாழ்க்கை அடுத்து என்னன்னு 2 மாசம் கழிச்சுதான் தீர்மானம் பண்ணணும்னு நினைச்சேன். நீ வீட்டுக்கு திரும்பி வந்தப்ப 6 மாசம்னு, அப்புறம் 4 மாசம்னு, அதுக்கப்புறம் 3 மாசம்னு, இப்போ 2 மாசங்கிற. அது என்ன 2 மாசம் கணக்கு? இப்ப என்ன சொல்ல மாட்டியா? சொல்ல வேண்டான்னு தான் நினைச்சேன். ஆனா நேத்து ராத்திரி நடந்த விஷயத்துக்கு அப்புறம் சொல்லிதான் ஆகணுங்கிற கட்டாயத்துல இருக்கேன். இதுக்கப்புறம் நான் ஒரு முடிவு எடுத்துதான் ஆகணும். என்ன முடிவு சொல்லு. ரொம்ப குழப்பமா இருக்கேன். கொஞ்ச நேரம் தனியா இருந்த ஒரு முடிவு கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரி, நீ போய் பிரகாரத்தை சுத்திட்டு வா. நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவை சொல்லு. வேணா அதை கூட